Hi friends, இந்த வீடியோவில் நம்ம Python object oriented conceptsல ஸ்பெஷல் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு ஸ்பெஷல் மெத்தட்ஸ் பற்றி போட்டிருந்தேன். ஒன்று வந்து double_str, இன்னொன்று வந்து double_repr. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இந்த மெத்தட் நம்ம எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோன்றதை பற்றி கிளியராக டெப்த்தாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ x = 1, ஸோ சேம் y = 2ன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா print x + y. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3ன்றதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஓகேங்களா, ஸோ எக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூம், ஒயில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூம் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி 3ன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்லேயும் ஒயிலையும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இன்டிஜரை நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 12ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டிஜர் கிடையாது, ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டிஜரை யூஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிச்சு. ஸோ இதே நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுத்தையும் கன்கேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரே ப்ளஸ் ஆப்பரேட்டர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டிஜர் கொடுத்துட்டு ப்ளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா double_addன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதாவது எப்படி ஆக்சுவலாக கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப். ஓகே, ஸோ அப்போது இன்டிஜர் கிளாஸில் இருக்கக்கூடிய int டாட் double_addன்ற இந்த ஸ்பெஷல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x, y, ஸோ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த இன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த double_addன்ற மெத்தட் வந்து எனக்கு கால் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு 3ன்றதை. ஸோ சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு, ஸோ ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது இல்லை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த double_addன்ற இந்த ஸ்பெஷல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் str கொடுத்துட்டு, ஸோ strன்றது பில்டிங் கிளாஸ், ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 12ன்றது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு print stu1 + stu2ன்ற நம்ம கிரியேட் பண்ண இந்த ஓன் ஆப்ஜெக்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த எரர் படித்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டைப் எரர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ unsupported operand ஸோ ஃபார் ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு இன்னும் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து நம்ம இதில் இன்னும் ஓவர் ரைட் பண்ணல. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுக்கும்போது ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த double_addன்ற இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி ஸோ எனக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா def double_add. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம செல்ஃப் பாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ஸோ ப்ளஸ்க்கு அப்புறம் கொடுக்குற இந்த ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன். ஸோ எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ எனக்கு இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸை வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா student1 and student2 இந்த ரெண்டு ஃபீஸையும் வந்து ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீஸ்ன்ற ஆர்குமெண்ட் வந்து init மெத்தடில் வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா self.fees + other.fees. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் stu1 + stu2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் கிளாஸோட ஓன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ப்ளஸில் நான் ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா stu1. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செல்ஃப்க்கு பாஸ் ஆகும். செகண்டாக பாஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா stu2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதருக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை நான் கெட் பண்ணி ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2000ன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டு 1000ன்றதை நான் என்ன பண்ணுறேன்னா 1500ன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2500 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ளஸ் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜான்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆனந்த்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1500 ரிமூவ் பண்ணிவிட்டு 1000ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு டபுள் ஈக்குவல் கொடுக்குறேன். ஸோ அதாவது டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டபுள் ஈக்குவல் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சேம்
டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நாங்கள் 2 நேம் ஈக்குவலாக கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, எனக்கு ஃபீஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நேம் வந்துட்டு பேஸ் பண்ணி ஈக்குவல் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகணும். ஸோ நாங்கள் டபுள் ஈக்குவல் போடும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்டர்னலாக கால் ஆகும். ஸோ அதை வந்து நான் இப்போ ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் ஈக்யூ செல்ஃப் கமா அதர் ரிட்டர்ன் செல்ஃப் டாட் எனக்கு என்ன பண்ணணும்னா நேமை பேஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணணும். ஓகே, ஸோ 2 நேமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் அதர் டாட் நேம் ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது ஸோ இது என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த நேமை பேஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நேமும் ஈக்குவலாக இருக்குன்றதுனால எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து ஓவர் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆனந்த் பதிலாக நான் இங்கே ஜான்னு கொடுக்குறேன். ஸோ ஜான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த 2 நேமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை. ஸோ எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈக்யூன்ற ஸ்பெஷல் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த ஈக்குவலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லென்த் எடுக்கிறேன். ஸோ அதாவது நம்ம கிரியேட் பண்ண ஓன் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லென்த் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைப் எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஹேஸ் நோ லென்த் ஃபங்க்ஷன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஓன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் லென்த் ஃபங்க்ஷனில் போடும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்ன்றது ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்மளோட ஓன் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணும்போது ஸோ இதில் இது வந்து பேக்ரவுண்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் அண்டர்ஸ்கோர் லென்ன்ற ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வந்து இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் ஸோ இல்லைன்னு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எரர் வந்து த்ரோ ஆகுது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும் பேக்ரவுண்டில் டபுள் அண்டர்ஸ்கோர் LENன்ற இந்த ஸ்பெஷல் மெத்தட் வந்து கால் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா நான் லென்த் ஃபங்க்ஷனில் நான் அந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த நேமோட லென்த்தை வந்து கவுண்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லென்த் ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் LEN செல்ஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் வாங்கும். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணுறேன்னா லென் ஆஃப் செல்ஃப் டாட் ஸோ எனக்கு நேமோட லென்த் எடுக்கணும். ஸோ இந்த நேம் ஆட்ரிபியூட்டை நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நேம்ன்ற ஆட்ரிபியூட்டை நாங்கள் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 600 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் 1 ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் 1 ஆப்ஜெக்ட்டில் நான் நேம் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா ஆனந்த்ன்றதை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட டோட்டல் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 600 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, இதே நான் ஸ்டூடெண்ட் 2 பாஸ் பண்ண எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டூடெண்ட் 2 கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 400 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லென் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லென்ன்ற இந்த பில்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் லென்ன்ற இந்த ஸ்பெஷல் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆகும். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு ஆட் EQ லென் இந்த ஸ்பெஷல் மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 1ன்ற ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்த்ன்றதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் STRன்ற ஸ்பெஷல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணும்போது நேம் தான் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகணுன்றதை நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் ஆனந்த்ன்றது எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த STR மெத்தட் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக லாஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ அதை பற்றி நான் அந்த வீடியோவில் இன்டெப்த்தாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட் 1ன்றதை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்த்ன்றது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ நான் 0ன்னு கொடுக்கும்போது ஸோ அதான் நான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அதாவது எனக்கு என்ன வேணும்னா இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து வேணும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஆனந்த்ன்றதில் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் வேணும். ஓகே, ஸோ இண்டெக்ஸிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் வெறும் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்த்ன்றதை பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நேம் ஈக்குவல் ஸோ ஆனந்த்ன்றதை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் நேம்ன்றதை கொடுக்குறேன். ஸோ நேம்ன்ற அந்த ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் 1 ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணும்போதும் நேம்ன்ற அந்த ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்த்ன்றது தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட்டோட டைப்பையும் செக் பண்ணுறேன். டைப் ஆஃப் ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஓன் ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ நேம்ன்றது பில்டின் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ டைப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேம் ஆஃப்
0ன்றதை பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதே நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் வந்து இண்டெக்ஸிங் சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்லைசபிள் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ சேம் இதே ஓன் ஆப்ஜெக்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆஃப் 0ன்றதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த எரர் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள்ன்ற ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு இந்த ஆஃப் 0ன்றதை போடும்போது ஸோ பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஐட்டம்ன்ற ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ஆகும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கெட் ஐட்டம்ன்ற மெத்தட் வந்து நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ டெஃப் _get item _self. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஆர்குமெண்ட் வாங்கும். ஸோ என்னென்னா நம்ம இந்த ஆஃப் கொடுத்து ஸோ இப்போ நாங்கள் ஆஃப் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம்ல ஸோ இன்டீஜரில் ஸோ இந்த கீயை வாங்குறதுக்கு ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஸோ எனக்கு வந்து இந்த நேமை வந்து நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஸ்லைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா self.name ஆஃப் ஸோ இந்த கீயை பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ கீயை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் 0 போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆஃப் 0ன்னு போடும்போது இதில் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேட் ஐட்டம்ன்ற இந்த ஸ்பெஷல் மெத்தட் வந்து கால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நேம் ஆப்ஜெக்ட்டில் :3ன்னு கொடுக்குறேன். ஸோ அதாவது எனக்கு வந்து என்ன பண்ணால் ஸ்டார்ட் பொசிஷன் 0ல் இருக்கணும், என் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கணும். ஸோ 0 1 2 3. ஸோ இப்போ எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ ANAன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ANAன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இப்போ சேம் இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஓன் ஆப்ஜெக்ட்டில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ANAன்றதை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுது நம்மளோட ஓன் ஆப்ஜெக்ட்டில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கெட் ஐட்டம்ன்ற அந்த மெத்தடை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம எப்படி ஸ்லைசிங் எப்படி யூஸ் பண்ணுறது இண்டெக்ஸிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ சேம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கண்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ டெஃப் $_contains. ஸோ இதனோட வேலை என்னென்னா நம்ம இன் ஆப்ரேட்டர் வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஆகும். ஸோ நான் வேல்யூன்றதை பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஓகே. ஸோ இஃப் வேல்யூ இன் self.name ஸோ அதாவது நாங்கள் பாஸ் பண்ணுற இந்த வேல்யூ வந்துட்டு இந்த நேமில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ எல்ஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன் ஆப்ரேட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த நேம் ஆட்ரிபியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்ற வேல்யூ வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1ல் இருக்கான்றதை செக் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன நடக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த கண்டைன்ஸ்ன்ற இந்த ஸ்பெஷல் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் 1 ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆனன்றதுல செக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏன்றது இருக்குது. ஓகே. ஸோ இதே நாங்கள் ஜே பாஸ் பண்ணுறேன். ஸோ ஜேன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட் 1ன்ற அந்த ஆப்ஜெக்ட்லேயே இல்லை. ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதே நாங்கள் ஸ்டூடெண்ட் 2 கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட் 2ன்றதை கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே. ஏன்னா ஸ்டூடெண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜான்ன்ற நேம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேன்ற கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இஃப் ஏ இன் ஸ்டூடெண்ட் 1 ஸோ இப்படி கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஃபவுண்டுன்றதை சொல்கிறேன். ஓகே. ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஏ ஃபவுண்டுன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் ஜே கொடுக்குறேன். ஸோ ஜே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஏன்னா இந்த ஜேன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் 1 ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் மெத்தட்ஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்குது இன்னும். ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ எப்படி உங்களுக்கு ஸ்பெஷல் மெத்தட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
ஸோ இப்போ ஆட் EQ லென் கெட் ஐட்டம் கண்டெய்ன்ஸ் ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் STR அண்ட் RPR பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸில் அடுத்த கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம்.